ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக வந்து ரேண்டமாக என்கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது சொல்லி கேட்டிருந்தாங்க, ஹெச்ஆர்ஸ் வந்து ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஸ்கில் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே நான் செலக்ட் ஆக மாட்டேன், அப்படி என்ன தான் ஹெச்ஆர் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப நம்ம அந்த ஸ்கில்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளெல்லாம் போவேணாம். ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு டாப் 5 அந்த மாதிரி ஒரு பேசிக்காக நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் அந்த கான்ஃபிடெண்ட்டாக வரீங்களா, அந்த ஸ்மைலோட கான்ஃபிடென்ட்டோடு வரீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இதாவது ஒரு 1 மினிட்குள்ளே ஹெச்ஆர்ஸ் என்னென்ன நோட் பண்ணுவோன்றதை சொல்கிறேன். உங்கள் கான்ஃபிடென்ட், அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ், நீங்கள் பேசும்போது கண்ணை பார்த்து பேசுகிறீங்களா, ரொம்ப நர்வஸாக இருக்கீங்களா. சில பேர் வந்து அப்படியே ரூமை சுற்றி பார்ப்பாங்க, கை இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒரு நர்வஸ்னஸ் வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜில் நல்லாவே தெரியும். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளாரிட்டி, நீங்கள் கொடுக்குற ஆன்சர் வந்து கிளாரிட்டியாக கொடுக்குறீங்களா. லைக் சில பேர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஆன்சர் பண்ணுவாங்க, ஓகேவா. சில பேர் வந்து ஆன்சர் கொடுக்கும் போதே இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்களா, அதை ஸ்டடி பண்ண பிளானில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு மாதிரி இப்போதைக்கு இல்லை, நெக்ஸ்ட் இயர் போடும், அது ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சு ஒரு கிளாரிட்டி, அவங்களுக்கே என்ன பண்ண போகிறோன்னு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அது மாதிரி கிளாரிட்டியே இல்லாமல் பேசுவாங்க. ஸோ அதுவுமே செக் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு 4th சொல்லலாம் அப்படின்னா, கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வருது. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வரீங்க அப்படின்னும் போது நீங்கள் எந்த ரோலுக்காக வந்திருக்கீங்க, இல்லை எங்கள் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, லைக் எதை பற்றின கம்பெனி இது அப்படின்ற ஒரு பேசிக் ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அண்ட் மெயினாக வந்து ஆட்டிடியூட், லாஸ்ட்டாக சொல்லணும்னா ஆட்டிடியூட். சில பேர் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க இன்டர்வியூவில். லைக் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதா நினச்சிட்டு ரொம்ப ரூடாக ஆன்சர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பேசவே மாட்டாங்க, வாய்க்குள்ளே பேசிப்பாங்க, அதாவது நம்ம கேட்காது. ஸோ சில பேரோட ஆட்டிடியூட் ரொம்ப வந்து ரூடாக இருக்கும், இல்லை சில பேரோட ஆட்டிடியூட் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட் கம்மியாக லோவாக இருக்கும். ஸோ இது 5மே வந்து மெயினாக செக் பண்ணுவாங்க. இதனாலலாம் கூட கண்டிப்பாக நீங்கள் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, அதை தாண்டி இன்டர்வியூவில் இந்த 5 விஷயம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், உங்கள் ரெஸ்யூம் இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இதுதான் அங்கே நிற்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். ஸோ இதை வந்து மறக்காமல் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.